ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சாமுண்டேஸ்வரியும் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல என்னால் நிற்கவே முடியாது, ஒழுங்காட்டு நீங்கள் இங்கே வாங்கன்னு சொன்ன உடனே ராஜராஜனும் கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச உடனே தான் நான் வருவேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சாமுண்டேஸ்வரியும் இனியும் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவேன்னு சொல்லிட்டு நின்னீங்கன்னா அதுக்கப்புறமா என் கழுத்தில் இருக்க தாலி கயிறை இப்போவே அத்து தூக்கி எரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ராஜராஜனும் சரின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ரேவதி கார்த்தியை விட்டு பிரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. இதை கவனிச்சு சாமுண்டேஸ்வரி இனிமே இந்த கார்த்திக் கூட நீ சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடறாங்கன்னே சொல்லலாம். எல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பாட்டியும் ரொம்பவே வேதனைப்பட்டு சாமுண்டேஸ்வரி சமாதானப்படுத்தினாலும் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தியும் சிவகாமி அம்மாளோட மரணத்துக்கு யார் காரணம்னு நிரூபிச்சு அவனு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பாட்டியை என்னதான் சொன்னாலும் சாமுண்டேஸ்வரி கேட்குற மாதிரில சரியான கோபத்தில் இருக்காங்க. அதே மாதிரி பாட்டி சமாதானப்படுத்தும் போது கிழவி நீ ஒரு வார்த்தை கூட பேசாத, உன் பேரனை வச்சு என்னை இப்படி ஒரு வேலை செய்துச்சே, உனக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சரியான ஃப்ராடு குடும்பம்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் உன் பேரனும் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு சரியாட்டு நம்ம கார்த்தியை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் விடுற மாதிரி இல்லை. ஈஸ்வரி என்னோட பேரனால உன்னோட குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது வந்துச்சா, அவன் உங்கள் குடும்பத்தில் நல்லது தானே செய்திருக்கான், இன்னைக்கு நீ இப்படி ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே என்னோட பேரன் கார்த்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னதான் சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. அதே சமயத்தில் சாமுண்டேஸ்வரியும் இன்னும் எதுக்கு நீங்கள் இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க, பேசாமல் என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜராஜனும் இனிமே நான் இங்கே வரமாட்டேன், கும்பாபிஷேகம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்ச அப்புறமா தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி இனி இந்த கும்பாபிஷேகம் நடக்கவும் கூடாது, இனி இந்த குடும்பத்துக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இப்போதைக்கு நீ எங்கள் கூட வரலன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படி சொல்லும்போது ராஜராஜனும் தன்னோட அம்மாவை விட்டு பிரியாமல் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே பேசிட்டு இருக்காங்க. ஏன் ஈஸ்வரி இவ்வளோ கோபமாக இருக்க, கொஞ்சமாவது சமாதானமாக இரு, கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, இதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் இனி இங்கே இருந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு இனி நீங்கள் கேட்டக்கூடிய தாலி கயிறு கூட நான் அத்து போட்டுட்டு என் பாட்டுக்கு வந்துடுவேன், உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி மிரட்ட ஆரம்பிக்கும் போது அதை கவனிச்ச பரமேஸ்வரி பாட்டியும் என்ன ஈஸ்வரி செய்ய போயிட்ட, கோவில் சந்நிதியில் இப்படிலாம் செய்யாத, பெரும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சமாதானப்படுத்தும் போது சாமுண்டேஸ்வரி கேட்குற மாதிரி இல்லை. ராஜராஜனும் அம்மா இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. பரமேஸ்வரி பாட்டியும் ராஜராஜன் கிட்ட ராசராசா ஈஸ்வரி ரொம்பவே கோபத்தில் இருக்கா, அப்படி நாங்கள் என்னதான் பாவம் செஞ்சிட்டோம், எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது நீ ரொம்பவே வருத்தப்பட போற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ராஜராஜனும் ஒரு கட்டத்தில் சரி சாமுண்டேஸ்வரி கிட்ட போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறாங்க. சாமுண்டேஸ்வரி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ரேவதி கார்த்தியோட கையை அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன் ராஜான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. கார்த்தி ரேவதி கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு சமாதானப்படுத்தி விடுறாங்க. சாமுண்டேஸ்வரியும் வந்து நம்ம கார்த்திகிட்ட நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பொண்ணையும் இத்தனை நாளாக ஏமாத்திட்டு இருந்திருப்ப, இனிமே என்னோட பொண்ணு உங்கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல, வா ரேவதி அப்படின்னு கூப்பிடும்போது ரேவதி அந்த இடத்துல போகாமல் நம்ம கார்த்திக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்துட்டு இருக்காங்க. ஏமா இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் தானே எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்க, நானும் கார்த்தியை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கும் போது நீங்கள் பிரிக்கிறது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை சாமுண்டேஸ்வரி சொன்னாலும் சாமுண்டேஸ்வரி ரேவதியோட கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம கார்த்தியும் ரேவதியோட பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சாலும் சாமுண்டேஸ்வரி இருக்கக்கூடிய கோபத்தினால நம்ம கார்த்தியை என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த இடத்துல அமைதியாகவே நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ரேவதியும் கார்த்தியை பார்த்து உன்னை விட்டு போக மாட்டேன் ராஜா அப்படின்னு சொன்னாலுமே நம்ம சாமுண்டேஸ்வரி உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச அப்புறமும் இத்தனை நாளாக என்கிட்ட ஏமாத்திட்டு இருந்திருக்கல, இனிமே இவங்க கூட சேர்ந்து வாழக்கூடாது, அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஆகாதுன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும்ல, பேசாம நான் சொல்ற மாதிரி இங்க வான்னு சொல்லிட்டு ரேவதியை அப்படியே இழுத்து பிடிச்சு வீட்டுக்கே கூட்டிட்டு போறதுக்கு நிற்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி அப்படி கதறி அழும்போது ஈஸ்வரி கிட்ட வந்து ஈஸ்வரி தயவு செய்து என்னோட பேரனையும் பேத்தையும் பிரிச்சிடாத, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும், எப்படி இருந்தாலுமே இந்த குடும்பம் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு தானே
ஒரே ஒரு பொய்யை நாங்கள் சொன்னோம், அதுக்காக நீ இப்படி பண்ணுறது பெரிய தப்பு ஈஸ்வரி, அவங்க 2 பேரையும் பிரிக்காதுன்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த சாமுண்டேஸ்வரி கேட்குற மாதிரி இல்லை. சாமுண்டேஸ்வரியும் ஒரு கட்டத்தில் நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு முன்னாடி இனிமே இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த கோவிலில் வச்சே உங்களை நாங்கள் தலை மூழ்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி அங்கே உள்ள தண்ணியை அப்படியே தலையில் ஊற்றி அந்த இடத்துல சொல்லும்போது பரமேஸ்வரி பாட்டி அப்படியே பதறி போயிடுறாங்க. என்ன கார்த்தி இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் கதறி அழும்போது இது எல்லாத்தையுமே நம்ம கௌசல்யா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சந்திரகலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இத்தனை நாளாட்டு நம்ம பிளான் போட்டது இன்னைக்கு தான் நல்லபடியாக நடந்திருக்கு. இதுக்காக தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். கார்த்தியை சரியான டைமில் உண்மையை சொல்லிட்டா எத்தனை நாள் நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஒரு நாளாக இந்த அக்கா நம்பினாலா, இவளுக்கெல்லாம் இது தேவைதான்னு சொல்லிட்டு சந்திரகலாவை யோசிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துலேருந்து சாமுண்டேஸ்வரியும் ராஜராஜன் ரேவதி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்னொரு சைடு பரமேஸ்வரி பாட்டி பயங்கரமாக கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தியை பாட்டிட்டு வந்து, பாட்டி நீ எதுக்குமே கவலைப்படாத, அத்தைக்கு இப்போ தானே உண்மை தெரிஞ்சுது, அதனால தான் அவங்க இந்த மாதிரி நினச்சிருப்பாங்க, அதனால நீ வருத்தப்படாத பாட்டி, என்னைக்கா இருந்தாலும் அத்தை கூடிய சீக்கிரத்தில் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏற்றுப்பாங்க, அதனால் வருத்தப்படாத அப்படி சொல்லும்போது பரமேஸ்வரி பாட்டியும் அழுதுகிட்டே என்ன இப்படி ஆயிட்டே கார்த்தி, அது மட்டும் இல்லாமல் உன்னையும் ரேவதியும் இப்படி பிரிச்சுட்டாலே நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு தானே நான் எதிர்பார்த்தேன். இந்த ஈஸ்வரிக்கு எப்போ தான் இங்கே மேலே உள்ள கோபம் போகனே புரிய மாட்டேங்குது, அவர் ரொம்பவே பிடிவாதமாக இருக்கா, அப்படி இருக்கும்போது ரேவதியை எப்படி ஒன்று கூட சேர்த்து வைப்பான்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் அந்த இடத்துல அழும்போது கௌசல்யாவும் நம்ம கார்த்திட்ட வந்து இதுக்காக தான் அவங்க எல்லாருமே பிளான் போட்டிருப்பாங்க கார்த்தி, இந்த ஒரு சம்பவம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த மாதிரி உங்களை ஏமாத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மையை பற்றி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும் எது எப்படியோ நான் இது வரைக்கும் உண்மையை சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா சொன்னால் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சிருந்தேன், ஆனால் இந்த காளியம்மை ஏற்கனவே பாம்பு வச்சிருக்கேன்னு சொன்னனால தான் என்னால் அதை மீறி எதுவுமே செய்ய முடியல. இந்த சமயத்தில் கும்பாபிஷேகம் நடக்கிறத விட இந்த ஊர் மக்களோட உயிருக்கு எந்த ஆபத்தம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என் மனசுக்கு வந்துட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை சொல்லும்போது ஐபிஎஸும் நம்ம கார்த்திக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சந்திரகலாவும் காளியம்மைகிட்ட வந்து நம்ம போட்ட பிளான் எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. அந்த கார்த்தி எல்லா உண்மையும் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் அக்கா அவனை சரியாக வெளுத்தெடுத்துட்டு அந்த குடும்பமே நமக்கு வேண்டான்னு சொல்லி கோவிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டா. நம்ம நினச்சதில் இந்த வாட்டி தான் பிளான் நல்லபடியாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் காளியம்மைக்கிட்ட எல்லாம் சொல்லும்போது அங்கே சிவனாண்டி முத்துவேல் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. சந்திரகலாவும் இனிமே என்னோட அக்கா காரையை ஈஸியாக அழிச்சிடலாம், இனி அந்த கார்த்தி பையனால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவன் எத்தனை வாட்டி தான் என்ன சொன்னாலுமே என்னோட அக்கா காரி இனி நம்ப போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் பாட்டிக்கிட்ட இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க என்ன அவங்களோட அம்மா சாவுக்கு நம்ம குடும்பம் தான் காரணம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களா, அதனால தான் இது வரைக்கும் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, பேசாமல் அதுக்கு நம்ம காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாலே அத்தை எல்லாமே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி நம்ம கார்த்தியும் இனிமே அதுக்கான உண்மையை நிரூபிக்கக்கூடிய வேலைகளை ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.